வணக்கம். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாளுக்கு உண்டான சுவாரஸ்யங்கள் மற்றும் திருப்பங்கள், ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ் இதெல்லாம் என்னன்னு வாங்க பார்க்கலாம். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. சப்போர்ட் பண்ணுங்க. அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி போகும் மனமாமல் நெஞ்சில் நிற்கிறது. வேலை ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே. நண்பர்களே, மணி இப்போ சரியாக 10:40. காலை வியாபாரம் முடிச்சாச்சு. இப்போ எங்கள் கடைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பங்களா கடையில் உட்காந்துருக்குறேன். இந்த கடையோட ஓனர் வந்து பங்களாதேஷை சேர்ந்தவங்க, அதனால் இதை பங்களா கடைன்னு கூப்பிடுவோம். இங்கே உட்காந்துருக்குறேன். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து வந்துட்டு திரும்ப போய் வேலை பார்ப்பேன். இன்றைக்கி இந்த லீவ் விட்டுருந்தாங்கல்ல, அதனால் கொஞ்சம் 2 நாளாகவே அதிகமான கஸ்டமர்ஸ். நண்பர்களே, காலையில் 10:30 மணிக்கு நான் வீடியோ எடுத்த போவும் இதே ஆள் தான் இருந்தேன். இப்போ மணி கரெக்டாக 3:30. அதே ஆள் தான் கவுண்டர்லேயே இருக்கான். ஓகே, எங்கள் கடையில் வேலை செய்யக்கூடிய நைட் டியூட்டி மாஸ்டர் கூட சண்டை போடணும் அப்படின்னு, அவனை விரட்டணும் அப்படி சொல்லி நான் இருந்தேன். கடைசியில் பார்த்தா தோமியம் மாஸ்டர், இந்தோனேஷியா. ஓகேடா, ஓகே செக்கப்டா சிக்கிஜாம். அவனை வந்து விரட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா 5 பாக்ஸு ரெடிமேட் பாக்ஸு நேற்று இருந்தது. அது போக சொந்த மைதா வந்துட்டு போஸ் நேற்று போட சொன்னார் அப்படின்னு சொல்லி அவனை வந்துட்டு மைதா போட சொல்லி சொன்னான். இவன் அவன் லவர் கூட பேசிக்கிட்டு என்னை லைவ் வீடு பிளாக் பண்ண விட மாட்டேங்கிறான். காதல் அதிதீவிரமாக காதல் பண்ணுறேன். அழகாக இருக்கு அவனோட காதலிகள் தான். நம்மளுக்குலாம் ஒன்று கூட அமைய மாட்டேங்குது. இட்ஸ் ஓகே, வாங்க நம்ம விஷயத்துக்கு வருவோம். அவனை வந்துட்டு விரட்டணும். ஏன்னா அடியில் இருந்தது ஐஸு. எப்பவும் வழக்கமாக வாங்கக்கூடிய பாக்ஸ் வந்துட்டு ஐஸாக இருக்கிறதுனால அடியில் தான் வைப்போம். பழைய பாக்ஸ் தான் மேலே இருக்கிற மாதிரி வைப்போம். ஐஸ் பெட்டிலேருந்து எடுத்துகிட்டு புது பாக்ஸ் வச்சுட்டு திரும்ப பழைய பாக்ஸ் அது மேலே வைப்போம். நேற்று இவன் மெனக்கட்டு மேலே இருந்த பாக்ஸ் எல்லாம் விட்டுட்டு அடியில் இருந்து ஒரு பாக்ஸும் மேலே உள்ள ஒரு பாக்ஸும் கலந்து வைக்கிறான். ஐஸுங்க காலையில் சரியான ஆர்டர். 300 ரொட்டி இருக்கும். 3.5 பாக்ஸ் மொத்தம், ஒரு குறை பாக்ஸோட சேர்த்து அவ்வளோ ஆர்டர் போட்டிருக்கேன். ஐஸாக இருந்துச்சுன்னா கிராஸாக இருக்கும் மைதா, இப்போ வீச முடியாது ரொட்டி. நைட்டெல்லாம் தூங்கும் போதெல்லாம் உடம்புலாம் வலிக்கும். அவனை போட்டு விரட்டிட்டு, உனக்கு ஏன் இப்படி மூளை வேலை செஞ்சது? நேற்று நைட்டு நான் சாப்பிடல, உங்களுக்கே தெரியும்ல. நேற்று நைட்டு நான் தான் 3:30 மணியோட நான் போயிட்டதுனால நைட்டு சாப்பிட நான் வரல, லேட்டாக தான் சாப்பிட்டதுனால. அந்த எனக்கு கடையில் சமைச்ச மீன் குழம்பு வந்துட்டு நான் ரொட்டி மேசைக்கு அடியில் வச்சுருந்தேன். அதை நீ வருவியா இல்லை நான் சாப்பிட்டுட்டுமான்னு கேட்டான். நீயே சாப்பிட்றடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை சாப்பிட்டதுனால உனக்கு பவர் வந்துருச்சா? நான் கொடுத்த மீன் சாப்பிட்டதுனால உனக்கு பவர் வந்துருச்சா? மேலே இருந்த பாக்ஸ் எல்லாம் எடுக்காமல் அதையெல்லாம் தூக்கி வெளியே வச்சுட்டு கீழே இருந்து ஐஸ் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு போயாடா அப்படி சொல்லி விரட்டு. ஐயோ அப்பா சாமி மன்னிச்சுக்கடா, இனிமேல் அது போல் பண்ண மாட்டேன்னு கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப இதாக போச்சு, காமெடியாக போச்சு. கடைசியில் அவனை விரட்டுனா கடைசியில் அது காமெடியாக போச்சு. இன்றைக்கி நாளில் நம்மளை எதுக்கு அப்போ அப்படி இருக்கான் அப்படின்னே தெரியல. ஒரு வித்தியாசமான கேரக்டர். அதை வந்துட்டு இந்த நாளோட சுவாரஸ்யம்னு சொல்கிறதா இல்லை தலைவலின்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல. போய்கிட்டு இருக்கு வேலை. நண்பர்களே, கடையில் மழை பெய்ய போகுது. கடையில் இல்லை, வெளியே. இது ஐஎம் தந்தூரி நான் ஏரியா. இவர் தான் நான் மாஸ்டர், புதுசாக வந்திருக்கவர். உஜோங், மழை வரப்போகிறது. ஊஜான், அதுக்கு பேர் மலையில் ஊஜான். இந்த ஹிந்தியில் பாரிஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழில் மழை பொழிய போகிறது. அது வந்து பக்கத்து கடை, பல டைம் காமிச்சாச்சு. நண்பர்களே, எப்பவும் வழக்கம் போல தான். இன்றைக்கி இருந்தது அந்த ஜாலியாக இருக்கக்கூடிய முதலாளி. அவருக்கு நான் வேலை பிடிச்சி போகிறத மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. அவரால் அதை பொறுத்துக்கவே முடியாது நண்பர்களே. கடைசி ஒரு 5 நிமிஷமாவது அவனை எக்ஸ்ட்ரா வேலை வாங்கணும்னு தான் நினைப்பார் அவர். அவ்வளவு ஆசை நம்ம மேலே. பாருங்கள், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மலேசியாவில் மழை நண்பர்களே. இருட்டாக இருக்குல்ல.
இன்றைக்கி நைட்டு கிளம்புறாங்களா அந்த ஆடியோ லான்ச்சுக்கு. இந்த மலேசியா வந்துட்டு அப்படியே ரவுண்ட்ஸ்க்கு வந்தாங்கல்ல தமிழ்நாட்டிலேருந்து, அவங்கெல்லாம் இன்றைக்கி நைட்டு கிளம்புறாங்களாம். யாரும் போயிட்டாங்களான்னு தெரியல. ஓகே, மழை பெஞ்சிக்கிண்டு இருக்கிறது. நாம் இப்போது ரூமுக்கு போகலாம். இந்த நாளுக்கு உண்டான ட்விஸ்ட் என்ன தெரியுமா? ஹே ப்ரோ, என்னோடய ஃப்ரெண்டு தான் அவர், பாகிஸ்தான். பார்த்தீங்கல்ல, பாகிஸ்தான் வரைக்கும் ஃப்ரெண்டு வச்சுருக்கிறேண்ணா. இந்த நாளுக்கு உண்டான ட்விஸ்ட் என்ன தெரியுமா? ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கு எனக்கு லீவு. நான் சொன்னேன், என்னென்ன மாதத்தோட ஸ்டார்டிங்கில் லீவு கொடுக்குறீங்க, நியூ இயருக்கெலாம் வேலை செய்யணுங்க அப்படி சொல்லி சொன்னேன். அரை ஷிஃப்ட்டு தான்டா லீவு அப்படின்னாரு. அது எனக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். காலையில் தான் நம்ம வேலையே பார்க்குறோம், அதுக்கப்புறம் சப்ளையர் வேலை, அது யார் வேணாலும் பார்க்கலாமே. காலையில் ரொட்டி போடுறது தான் கெத்து, அந்த வேலை தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்மி பீஸ் மாதிரி தான். எனக்கு அரை ஷிஃப்ட்டு லீவு ஜனவரி 1 நாளான்னைக்கு. சம்பளம் எப்போ நாளைக்கு கொடுப்பீங்களா அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டால், ஜாமான் வாங்க வேண்டிய வேலைலாம் இருக்குது, பொருள்லாம் வாங்கணும் ஊருக்கு போகிறதுக்கு அப்படின்னு. எதுவுமே சொல்லலை. சம்பளம்லாம் 15ஆம் மேலே தான் அப்படி சொல்லி சொன்னார். அதோட இருக்குது, சும்மா சொல்லியிருக்கிறாரு. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, நாளைக்கு அட்வான்ஸ் கொடுங்க அப்படி சொல்லியிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கு உங்களை வந்துட்டு ஓரளவுக்கு மலேசியாவை சுற்றி காட்ட போகிறேன். ஹனிபான்னு ஒரு இடம் இருக்குது. ஊர்லேருந்து இங்கே யார் வந்து வேலை பார்த்தாலும் திரும்ப ரிட்டன் இந்தியாவுக்கு ஊருக்கு போகும்போது அந்த கடையில் போய் ஜாமான் வாங்காமல் போக மாட்டாங்களாம். அந்த கடையில் எல்லாமே கிடைக்குமா, அவ்வளோ பெரிய கிடையாது. ஏற்கனவே ஒரு டைம் போயிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்தப்போ ரம்ஜான் அப்போ வந்த 3 மாதத்தில் நான் அந்த கடைக்கு போயிருக்கிறேன். 2 மாதத்தில் உங்களுக்கு போய் காட்டுறேனே. ஜனவரி 1 ஒரு பெரிய நாளாக இருக்க போகுது நம்மளுக்கு. அந்த லீவு கொடுத்தது தான் இந்த நாளின் ட்விஸ்ட்டு. எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயம். நாளான்னைக்கே லீவு. நான் சொன்னேன், ஏன்னா காய்ச்சல் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறாரு. அதோட இருக்குது. நல்லா மழை பெஞ்சிருக்கு. இப்போவும் அப்படியே லைட்டாக தூரிக்கிட்டு இருக்கு நண்பர்களே. இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம இந்த இடத்துல இருந்து மலேசியாவை பார்க்க போகிறதெல்லாம். அப்புறம் எல்லாம் முடிஞ்சிடும். இன்னும் 1 மாதம். நண்பர்களே, லைவ் பண்ணி முடிச்சாச்சு. வர நம்மளோட லைவில் வந்துட்டு வியூஸ் போக மாட்டேது. சம்திங் ராங். இட்ஸ் ஓகே. இந்த நாள் முடிஞ்சிச்சு. இந்த நாளோட கடைசிக்கு நாம் வந்துட்டோம். இந்த நாள் எப்படி போச்சுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இந்த நாள் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னு சொல்லி, இந்த நாளில் உங்களுக்கு ஏதாவது செய்திகள் இருந்தால் என்கிட்ட பகிருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படி சொல்லி, என்னுடைய கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த நாள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் எனக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஓகே, ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இந்த நாள் நான் எந்த ஒரு குடிபோதைக்கும் அடிமை இல்லாமல் வாழ்ந்திருக்கேன். எந்த ஒரு குடிபோதை பிரச்சனையுமே இல்லாமல் வாழ்ந்திருக்கேன். எந்த ஒரு குடிபோதையும் இல்லாமல் வாழ்ந்திருக்கேன். அதுதான் முக்கியம். ஓகே, அதுதான் என்னோடய கண்டென்ட்டின் சாராம்சம். அந்த வகையில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷம். என்ன மாதிரி இருக்கும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க ப்ளீஸ். மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு. பாய் 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 பாய். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.